யாழ்ப்பாணத்தில் காணி விடுவிப்பு தொடர்பில் இராணுவத்தினர் எவ்விதமான சாதகமான பதிலையும் தெரிவிக்காத நிலையில் கடற்றொழில் அமைச்சர் மக்களை ஏமாற்றும் விதமாக கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சினுடைய தலைமையிலே காணி விடுவிப்பு என்ற பெயரில் ஒரு சில கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த வகையில் அந்த கூட்டம் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு இந்த கூட்டத்திலே நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் வெளியில் அந்த காணி முடிவிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும் அந்த விடயத்தில் கணிசமான முன்னேற்றம் அந்த கூட்டத்தில் எட்டப்பட்டதாகவும் பதிவு செய்திருந்ததை இல்லாட்டி அவருடைய வாயாலே சொன்னதை நாங்கள் ஊடகங்கள் ஊடாக அறிஞ்சு கொண்டோம். ஆனால் சந்திரசேகரன் அந்த சொன்ன கருத்து ஒரு அப்பட்டமான பொய். ஏனென்றால் அந்த கூட்டத்திலே இராணுவம் திட்டவட்டமாக அங்கே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக சாதகமான எந்த ஒரு முடிவையும் அறிவிக்கவில்லை. குறிப்பாக சொன்னால் தனியாருடைய காணியில் சட்டவிரோதமாக ஒரு இராணுவத்துக்கான மருத்துவமனை ஒன்று கட்டப்படுகின்றது. வசவலன் பிரதேசத்திலே அந்த தனியார் எங்களிடம் அந்த விடயம் சம்பந்தமாக ஆவணங்கள் வழங்கி இருக்கிறது. அந்த ஆவணங்கள் தெளிவாக அந்த தனியாருடைய கட்டுப்பாட்டில் அந்த காணி அமைந்து இருப்பது நிரூபிக்கப்படுகின்றது. அப்படி இருக்கவும் அந்த காணி சட்டபூர்வமாக சுவீகரிக்கப்படாமல் இன்றைக்கு சட்டவிரோதமாக எப்படி தையட்டியில் சட்டவிரோத கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு அது விஹாரை என்று சொல்லப்படுதோ அதே மாதிரி இன்றைக்கு சட்டவிரோதமாக ஒரு கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு அது இராணுவத்துடைய மருத்துவமனை என்று சொல்லப்படுகின்றது. இந்த விடயம் பேசப்பட்ட இடத்துல இராணுவம் திட்டவட்டமாக அந்த காணியை தாங்கள் விடுவிக்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். அன்றகுமார் திசாநாயக்க பல தடவைகள் சொல்லியிருந்தது இராணுவத்துடைய வேலை இராணுவ ரீதியாக செயல்படுறதே தவிர தனியாருடைய காணிகளில் போய் குந்தி நிற்கிறதா இல்லை. அப்படி சொல்லி இருக்கவும் இன்றைக்கு இராணுவம் அந்த தனியாருடைய காணியில் சட்டவிரோதமாக அவர்கள் செய்கிற அந்த அநியாயத்தை தாங்கள் நிறுத்துறதுக்கு தயாரில்லை என்றும் அதை தொடர்ந்தும் தாங்கள் அதை கட்டி தங்களோட தேவைக்காக பயன்படுத்த போவதாகவும் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல அந்த காணியை சுற்றி இருக்கக்கூடிய அயல் காணிகளை குறிப்பாக சொன்னால் ஒரு விளையாட்டு மைதானம் போன்ற ஒரு காணியையும் கூட அவர்கள் சுயரிக்கிறதுக்கும் சட்டவிரோதமாக தொடர்ந்தும் ஆக்கிரமித்து கொண்டிருப்பதற்கும் தாங்கள் தீர்மானித்திருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். ரெண்டாவது விடயமாகவே அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அது ஒரு படு ஏமாற்றத்தை அளிக்கின்ற ஒரு விடயம். ரெண்டாவது விடயம் ராஜேஸ்வரி அம்மன் கோயில் தொடர்பாக அந்த கோயிலுக்கு போகிறதுக்குரிய பாதையை விடுவிக்க சொல்லி மக்களுடைய பாவனைக்கு விடுவிக்க சொல்லி கேட்டிருந்தோம். அதில் அடையாள அட்டையை காட்டி அந்த பாதையை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த கூட்டத்தில். அது ஒரு அப்பட்டமான பொய். ஏனென்றால் அந்த பாதையில் அனுமதி எடுக்காமல் அடையாள அட்டையை காட்டியும் கூட அந்த ரோட்டை பயன்படுத்த முடியாது. ஆகவே அது சம்பந்தமாக எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. அப்பட்டமான ஒரு பொய்யை
அந்த கூட்டத்தில் வந்து சொல்லி ஏதோ அதை பாவிக்கலாமன்ற மாதிரியான ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை வந்து அங்கே கலந்து கொண்டவர்களுக்கு வந்து இராணுவம் திசை திருப்பி வந்து அவர்களை ஏமாற்றி விட்டு கிடக்காது சம்பந்தமாக ஒரு தெளிவான முடிவு கிடையாது. அங்கேயும் வந்து அந்த அந்த மாதா கோயிலோட ஆர்சிடிஎம்எஸ் மயிலட்டி பள்ளிக்கூடத்தையும் வந்து விடுவிக்க சொல்லி அது ரோட்டோடையே இருக்கிற கட்டிடங்கள் விடுவிக்க சொல்லி கேட்ட இடத்துல வந்து அது சம்பந்தமாக வந்து எந்த ஒரு பதிலும் வழங்கப்படவில்லை. தாங்கள் அதை பரிசீலிப்பதாக மட்டும்தான் சொன்னதே தவிர எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலும் அதில் வழங்கப்படவில்லை. கேகேஎஸ் கீரிமலை பாதை அதை மக்களுடைய பாவனைக்கு விடுவிக்க கேட்ட இடத்துல வந்து அதில் வந்து கடற்படையில் வந்து சிரித்து அது தங்களுடைய கேம்ப் இருக்குன்ற கருத்தை மட்டும்தான் சொல்லியிருந்தார். அதில் கலந்து கொண்ட அதிகாரிகள் கூட எங்களுக்கு ஒரு மாற்றம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்க உடம் வந்து பலாலி யாழ்ப்பாண வீதியம் வந்து கேம்புக்குள்ளால் போகுது. ஆனால் அது மக்களுடைய பாவனைக்கு வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த காங்கே சுந்தர கீரிமலை பாதையும் வந்து அதே அணுகுமுறையில் வந்து மக்களுடைய பாவனைக்கு வந்து விடலாமே என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அது கேட்கப்படவில்லை. அது சம்பந்தமாகவும் வந்து எந்த விதமான முடிவும் இல்லை. மாறாக வந்து கடற்படைகளுடைய சிரிப்பினுடைய அர்த்தத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வந்து அவர்கள் அதை விடுவிக்கப் போவதில்லை என்றதான் முடிவு. காங்கேசந்துறை சந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் பூங்கா விளையாட்டு பூங்கா செல்வதற்கு வந்து பாதை இல்லை என்றால் இராணுவம் அந்த இடத்தை வந்து ஆக்கிரமித்து வச்சிருக்கிற இடத்துல வந்து பொதுமக்கள் வந்து பாவிக்க இல்லாத ஒரு நிலைமை தொடருது. அது சம்பந்தமாகவும் வந்து அவர்கள் திட்டவட்டமாக இதெல்லாம் அதில் சுவமாக வந்து அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள். அது சம்பந்தமாக வந்து அனுமதி வழங்கப்படவில்லை. இதே போன்று வேறு ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டும் எந்த ஒரு விடயம் சம்பந்தமாகவும் சாதகமான ஒரு அறிவிப்பு எதுவுமே வழங்காமல் தான் அந்த கூட்டம் முடிஞ்சது. நாங்கள் பொறுப்போடு சொல்கிறோம் வந்து எந்த விதமான மக்கள் பக்கத்தில் இருந்து மக்கள் எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு முடிவும் சாதகமாக எடுக்காமல் ஒன்றில் அதை பரிசீலிப்போம் என்று தட்டி கழித்தது இல்லாட்டி வந்து செய்ய இயலாண்டு திட்டவட்டமாக வந்து நிராகரித்து அந்த கோரிக்கையிலே மக்களோட பக்கம் இருந்து வந்த கோரிக்கையில் வந்து நிராகரித்ததாகத்தான் அந்த கூட்டம் உடைய முடிவுகள் அமைந்திருந்ததே தவிர சாதகமான எந்த ஒரு முடிவும் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த அமைச்சர் ஊடகங்களை வந்து மூடின அறைக்குள்ளே நடைபெற்ற இந்த கூட்டம் முடிய மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு அமைச்சர் வந்து அவருடைய வாழ்நாளே வந்து ஜேவிபியுடைய தேசிய பட்டியல் ஊடாக பதவி வகிக்கிற ஒரு அமைச்சர் வந்து ஊடகங்களுக்கு வந்து முன்னால் சொல்கிறார் வந்து சாதகமான பல விடயங்கள் எடுக்கப்பட்டதாகவும் வந்து அது எதிர்காலத்தில் வந்து எல்லாம் தீர்க்கப்படும் என்ற ஒரு அப்பட்டமான வளமை போல ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லியிருக்கார். இந்த பொய்யை மக்கள் மட்டத்திலே வந்து விதைக்கிறதுக்காகத்தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவர்களுடைய கட்சி சாராத பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ ஏனைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கோ வெலிகாமம் வடக்கப்பட்டி கதைக்கிறாண்டா வந்து எங்களுக்கும் அந்த வெலிகாமம் வடக்குனுடைய உள்ளூராட்சி சபையினுடைய தலைவருக்கும் இடையில பாரிய வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த தலைவரை வந்து கூப்பிட்டிருக்கணும், அந்த சபையினுடைய உறுப்பினர்கள் கூப்பிட்டிருக்கோம். அப்படிங்க சொல்கிறேன். ஏனென்றால் அந்த சபையினுடைய உறுப்பினர்கள் வந்து மக்களுக்கு பதில் சொல்லணும். மக்களால் தெரிவு செய்யப்படாதவர்கள் வந்து என்னத்தையும் சொல்லி போட்டு போகலாம். ஆனால் தெரிவு செய்யப்பட்டவர்களை கூப்பிடாமல் வந்து மூடின அறைக்குள்ளே வந்து
ஒரு கூட்டத்தை வந்து மக்களுடைய கோணத்தில் இருந்து பட்ட மோசமான ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிற வகையில் வந்து நடத்தி இப்போ அந்த மக்களுக்கு வந்து பொய்யை சொல்லி நம்பிக்கையை வச்சிருக்கிற வகையில் வந்து பொய்யை சொல்கிறதுன்றது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஜனநாயகம் அல்ல. இது வளமை போல வந்து இதுக்கு முதல் எந்த வகையிலே ஆட்சியாளர்கள் வந்து தமிழ் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்ததோ அதனுடைய இன்னொரு தொடர்ச்சியாகத்தான் இந்த ஜேவிபியினுடைய ஆட்சியும் அமைந்துள்ளது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றோம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருந்தால் இனிமேலும் இந்த வடகிழக்கில் வந்து காணி விடுவிப்பு சம்பந்தமாக தொடர்ச்சியாக போராடி வலியுறுத்தி வருகின்ற ஒரு தரப்பண்ட வகையிலே தமிழ் தேசிய பேரவையை ஏனைய கட்சிகளே அரசாங்கம் சாராத ஏனைய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியம் வந்து இனி அழைக்காமல் இந்த கூட்டம் நடைபெறக்கூடாத விடயத்தையும் நாங்கள் இங்கே பகிரங்கமாக வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம்.